தேவன் தாமே நம் அனைவரோடு ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், யாவீருவின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யாவீர் யாரு? ஜெப ஆலய தலைவர், அவனுடைய மகள். அவன் யாராக? ஜெப ஆலய தலைவனாக இருந்தான், அவனுடைய மகள். என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டே வரும். என்ன கற்றுக்கொள்றோம் அவர்கிட்ட? என்னத்தை நம்ம பார்த்தோம்? அவருடைய அன்பை காட்டுறது எப்படி அன்பை காட்டுறாரு? இளைப்பாறு அவருக்கு நேரம், அப்புறம் பசி, இதெல்லாம் பொறுத்துட்டு அந்த 3 வருஷமா போதனையை கொடுக்கிறாரு. போதனையும் அந்த சுகப்படுத்துதல தான் அதிகமாக அதை எழுத. அதனால தான் எப்பொழுதும் எப்போ இளைப்பாருனாரு? மாலை நடத்தணும். பார்த்தீங்களா, காலையிலிருந்து அவருக்கு வேலை நடக்குது. போன தடவை என்ன பார்த்தோம்? படகுல போய் ஒரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஏசு என்ன செய்யறது? கடல் வழியாக போகும்போது அங்கே ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த சம்பவத்தை பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அக்கறைக்கு போனார். அக்கறைக்கு போவாங்கன்னு தான் சொன்னார். அக்கறைக்கு போய் என்ன நடந்தது? அங்கே வந்தோன்னா 2 பேர் விளையாடுறாங்க. அவங்க அந்த பிசாசை விளக்குறாரு. பண்டிகைக்குள்ளே போனிச்சு அந்த பிசாசு இறக்காது. அதை பிடிச்சிட்டு திருப்பி இக்கரைக்கு வர, இங்கேருந்து போன இடத்துக்கே திரும்பி வரும்போது என்ன பார்க்குறாரு? கரையில் கூட்டம் வந்துருச்சு. திருப்பி அவரை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க. அவர் எப்போ வருவார் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போயாச்சும் ஃபோன் இருக்குது, அது இருக்குது. எப்போ ஒரு இடத்துல அப்போ ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அவர் எப்போ வருவார்? திரும்ப இக்கரைக்கு வர்றாரு. அநேக ஜனங்கள் அவருக்காக காத்திருக்காங்க. அவர் உடனே என்ன செஞ்சார்? அடுத்த வேலை ஆரம்பிச்சார். அங்கே போய் அங்கே பிசாசை ஓட்டிட்டு இங்கே இறங்குறாரு. இங்கே என்ன ஆரம்பிச்சு? உடனே சுகப்படுத்துதல், போதனை 2 ஆரம்பிச்சு. திரும்பவும் இடைவிடாமல், அவருக்கு நேரமே இல்லை, அவருக்கு இடைவிடாமல் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு. போதனை கொடுத்து முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் லேவி வீட்டுக்கு போவோம். அங்கே போறாரு. வீட்டுக்கு கதவு அருகே போகும்போது அங்கே வந்து நின்றுட்டாங்க. எல்லாரும் கதவு விட்டு வந்து நின்றுட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போக கூட விட முடியல, ஒருத்தர் சாப்பிட கூட போக முடியல. அங்கேயும் ஜனங்கள் அதிகமாக வந்து கதவு அருகே வந்து நின்றுட்டு அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க. அவர் அதிகமாக போதனை பண்ணிட்டு அப்படியே விடல. இவரை விடல. இவர் என்ன செய்ய? போதனை கொடுத்து வியாதி விட்டு சுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவங்கள கொண்டு வர்றது யார்? இயேசு பரிசுத்தாவி. யார் பிடியில் இருக்காங்க? பிசாசு பிடியில், வியாதியில் இருக்காங்க. ஆனால் இவர் டயர்டா இருக்கிறத பார்க்கலாம். எப்படி வேலை செய்யறது பாருங்க. கடவுள் பரிசுத்தாவியை கொண்டு வர பிசாசுகளை அவனுடைய கட்டுகளிலிருந்து முறியடிச்சு கிளீன் பண்றாரு. எவ்வளவு பெரிய வேலை பின்னாடி நடக்குது பாருங்க. எப்படி நடக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை படிக்கும்போது எப்படி இருக்கு? இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு படிக்கும்போது எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பைபிள் போட்டு. அந்த வெளிச்சத்தை தான் நேரில் பார்த்தாங்க. நமக்கு அந்த கண்ணு பாக்கியம் கொடுக்கப்படல. அந்த ஜனங்க பாக்கியம் பெற்றது நேரடியாக தெய்வத்தையே பார்த்தாங்க. அப்ப அநேக போதனை கொடுத்து வியாதிஸ்தரை சுகப்படுத்தினார். வந்தவர்கள் யாரும் ஏமாந்து போனவே, உண்மையாகவே சுகப்படுத்தப்பட்டு போனாங்க. யாருக்குமே வந்து சுகமாவாக போகவே இல்லை. எல்லாரும் சுகப்பட்டு போனாங்க. வந்தவர்கள் திரும்ப செல்லும்போது சந்தோஷத்தோடு போனாங்க. எப்படி வந்தாங்க? அவர்கிட்ட எத்தனை வருஷமா வியாதியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ வியாதியில் வந்தவங்க எப்படி போனாங்க திரும்ப? உங்களுக்கு பெரிய நோயிலேருந்து விடுதலையாகி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷத்தோட போறாங்க, நிம்மதியோட போறாங்க. ஒரு நிம்மதி இருக்குது அவங்களுக்கு. இனிமே கவலையில நல்லா ஆயிட்டாங்க. சுகத்தோட இரட்சகர் சோர்வை ஏற்றுக்கொண்டார், பசியை ஏற்றுக்கொண்டார், நமக்காக இடைவிடாமல் சேவை செய்தார். எல்லாவற்றையும் தமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம போதனை கேட்கணும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி போகணும். அவர் நம்ம பின்னாடி வர்றாரு. அதுக்கப்புறம் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம அவர் பின்னாடி போகணும். அவர் இன்றைக்கு என்ன செய்யறாரு? அன்றைக்கு இடைவிடாமல் செய்த காரியங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாரு? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கும் பக்கத்திலிருந்து என்ன செய்துட்டு இருக்காரு? இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்காரு? சரி, அவ்வளவுதானா? போதனை கொடுக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு வியாதிஸ்தரை சுகப்படுத்துறாரா இல்லையா? அந்த வேலை உலகத்தில் செய்த வேலை இன்றைக்கு செய்து கொண்டுதான் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்காரு. முக்கியமா என்ன செய்துட்டு இருக்காரு? பரிந்து பேசி கொண்டிருக்காரு. எதுக்கு? நம்மளை மன்னித்து நம்மளை சுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி
பரிசுத்தாவியானவர் கிளீன் ஆகுறதுக்கு நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்காரு பாருங்க. அப்ப அவருக்கு ரெஸ்ட் இருக்குமா? அன்றைக்கு 3.5 வருஷம் தான் உலகத்தில் அவருக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எத்தனை வருஷமா அவருக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது? எத்தனை ஆண்டுகளாக ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது? தொடர்ந்து அவர் நமக்காக சேவை செய்துட்டே இருக்கார். அந்த அன்பை நம்ம புரிஞ்சு பண்ணணுமா இல்லையா? அதுக்கு நம்ம பதில் அளிக்கணுமா இல்லையா? அவர் பின்னாடி போகணும். அதுதான் இந்த லேவி வீட்டில் அவர் மேசையில் அங்கே உட்காந்துருக்கும் பொழுது ஒரு ஜபால தலைவன் திடீர்னு உள்ள வந்துட்டான். அவன் தான் யாவி உள்ள வந்துட்டான். அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான். ஏன்னா அவர் ஜப ஆலய தலைவன் ஆச்சு. எல்லாரும் வழி விடணும். உள்ள வந்துட்டு அவரை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதுதான் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. ஜப ஆலய தலைவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? அங்க எப்படி இருந்தாங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு 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 மரியாதைக்குரிய நானுன்னு சொல்லிட்டு ஒரு பெருமைலாம் இருந்துச்சுல்ல. நாங்கள் சொல்லுதான் நீ கேட்கணும், வேதத்தெல்லாம் விடு, நான் சொல்லுதான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது, கருவம் இருந்தது. இப்படி இருந்த இந்த ஜபாலய தலைவர் உள்ள வந்தோங்க, நேராக அவரை பார்த்தானா, அவர் அங்கே உட்காந்துருக்கான், நேராக வந்து காலில் விழுந்துட்டானா அவர்கிட்ட. ஒரு ஜபாலய தலைவர் எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஜபாலய தலைவர் காலில் விழுந்துட்டான். அவர் தெய்வமா ஒருத்தன் காலில் விழுவுறான்னா அவரை எப்படி ஏற்றுக்கொண்டான்? அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோடு அவன் போயிடுவான். அவன் அவரை பார்த்து என்ன சொல்றான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறான். இந்த மெயினாக பார்க்கணும், என்ன நோயின்னு சொல்லப்படலை, ஆனால் என்னப்படுது, மரண அவஸ்தை, கிட்டத்தட்ட சாக போறான், மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்தீர், அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல என்ன பார்க்கறீங்க? இந்த வார்த்தை என்ன வார்த்தை உங்களுக்கு டச் பண்ணுங்க? கெஞ்சுறான். அடுத்தது, நீங்க கையை வச்சாலே போதும் சுகமாய். அந்த ஒரு விசுவாசம் 2 விதமா காட்டுறான். கையை வச்சா போதும் சுகமாயிடுவான்னு சொல்றான். அதே நேரத்துல கெஞ்சுறான் விட மாட்டேன்றான். அந்த தகப்பன் இந்த கலக்கத்தில் இருந்தான், வேதனையில இருந்தான் சொல்லப்படுது. ரொம்ப கலக்கத்தோடு வேதனையோடு இருந்த மனுஷன் தன் மகளை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான் பாருங்க. கிளம்பி வந்துட்டான். இன்னமும் ஒன்றும் செய்ய முடியாது, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஒரே நம்பிக்கை அவர் மேலே இருந்தது, இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அந்த தகப்பன் கலக்கத்தில் அவங்க எல்லா மருத்துவர்களும் கையை விரித்து விட்டாங்க, கை வச்சுட்டாங்க. எல்லா மருத்துவர்களும் முடியாது, இதை சுகப்படுத்த முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன செய்வது? ஒரே நம்பிக்கை, ஒரே வழி. அவனுக்கு யாரை பார்க்குறான்? ஒரே நம்பிக்கை, ஒரே வழி. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? நானே என்கிட்ட என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. மரண அவஸ்தை படிக்கிறவருக்கு ஜீவனை கொடுக்கிறவருக்கு இங்க நிற்கிறாரு. அதனால இவனுக்கு ஒரே நம்பிக்கை, அவரிடத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் அவருக்கு தேவைப்படுகிறது தன் மகளுக்காக, சுகத்துக்காக அவன் காத்திருந்தான், தன் மகள் சுகமடையும். அந்த ஜபாலய தலைவனுடைய விண்ணப்பத்திற்கு உடனே செவி கொடுத்தாரா இல்லையா? சொல்லணும். அவன் கெஞ்சுறான், சுகப்படுத்துங்கன்னு கெஞ்சுறான். நீங்க தொட்டிங்கனாலே சுகமாவும் கெஞ்சுறான். அவர் என்ன செஞ்சுட்டாரு? உடனே எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. அவன் இரு கொஞ்சம் இரு அப்படி இப்படிலாம் சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, மனுஷன் போல சொல்லல, கிளம்பிட்டாரு. ஏன் கிளம்ப? அவன் கெஞ்சுதல், கர்த்தருக்கு கெஞ்சுறான். நம்மளும் கெஞ்சி போது நமக்கு உடனே வருமானே. இப்படிதான் உங்களுக்கு செய்யறதுல பாடம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாடம் ஆர்டர் வச்சிருக்கேன். கெஞ்சி விட்டா புரியா, நீ கொடுங்கன்னு கெஞ்சும் போது அந்த நொடியில கூட ஆண்டவர் சொல்லுது. அந்த நொடி கூட அந்த வைராக்கியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. விட்டா புடியாண்ணா, நீங்க பிடிப்பீங்கன்னு தெரியும், கெஞ்சணும் அப்படின்றது. அவர் இறக்கப்பட்டு உடனே செய்தார் போட்டு உடனே அவனோட சேர்ந்து அவன் வீட்டுக்கு போற வழியெல்லாம் ஒரே கூட்டம் நெருக்கு. சில நேரத்தில் வந்து அவரை தூக்குற மாதிரி நெருக்கினாங்க. எப்படி நெருக்கியிருக்காங்க? அந்த அளவுக்கு கூட்டம் அவரை பட்டு நெருக்குதுன்றாங்க. மெதுவா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இங்க அடையாள அற்புதம் செய்யற ஒருத்தர் இருக்க தேவன் மாதிரி பாக்குறாங்க அவரை. அப்ப எப்படி நெருக்கம் கூட்டம்? ஏன்னா வெளிப்படையா செய்யறாரு. இப்படி கை கட்டுறாரு, நிக்குது, புயல் நிக்குது, வெளிப்படையா பாக்குறாங்க ஜனங்கள், கண்ணால பாக்குறாங்க.
ஒருத்தவன் மருத்துவன் நாசில் வெளியே வாங்குறாரு, டக்குன்னு வெளியே வரான், உள்ளமா 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டவன். இதெல்லாம் பார்த்தவங்க எப்படி இருக்கும், அவர் எப்படி பார்த்துருப்பாங்க. ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கிட்டு நிற்கிது. அப்போ மெதுவாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வேகமாக போக முடியாது, எதுக்கெல்லாம் ஜனம் நிற்கிது. எங்கே தன் மகனுக்கு தாமதமாக ஆயிடும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஆலய தலைவர் முன்னாடி போய் இடத்த விடுறாரு. இவர் வேகமாக போகணும், இப்படி 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 நவுத்து இடத்த விடுறாரு. ஆனால் இவருடைய கவனம் எங்கே போணுச்சு, ஜனங்கள் என்ன செய்யறாங்க, போற வழியிலேயே எனக்கு சுகத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க என்ன செஞ்சிட்டு இருக்காரு, போதனை கொடுத்து சுகத்தை கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இவரும் விடல. அப்ப பாருங்க, இவன் கேட்டதுனால அவனுடைய மகளுக்காக அவர் போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல போகிற வழியெல்லாம் இவரை போட்டு நெருக்கும் பொழுது, எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது கூட அவர் என்ன செஞ்சார், போறவங்கள ஜனங்களுக்கு போதனை கொடுத்து சுகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க, அந்த இதை கற்பனை பண்ணிப்பாரு. அவருடைய அன்பு இருங்க நான் போயிட்டு வந்து நான் அப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லல போறவங்க. அப்ப எந்த அளவுக்கு ஜனங்க மேல ஒரு இரக்கம், எந்த அளவுக்கு ஒரு அன்பு ஜனங்க தேடி வர்றவங்கள அவர் கைவிடலன்றது தெரியுது பார்த்தீங்களா. தேடி வர்றவங்க ரட்சகர் தங்களை சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேண்டுதல்களுக்கு உதவி செய்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இது நிறைவேறுது. என்ன நிறைவேறுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதுதான் நான் நிறைவேறிச்சு. என்ன நிறைவேறிச்சு, யாராவது எடுத்துக்க போறீங்க, மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மேகங்களின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நிறைவேறிச்சா இல்லையா? இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சு, ஏசாயால சொல்லப்பட்ட வசனம். ஏசாயால முன்னாடி சொல்லப்பட்டு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாரா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இங்க அவர் சொல்லி காட்டுறாரு. அந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறுதுன்று பெரிய வெளிச்சத்தை காட்டுறாங்க. அப்படியே நெருக்கிட்டு போய் ஜனம்லாம் நெருக்குது. இப்ப நடுவில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, போற வழியில பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ சம்பவம் நடக்கும். அதே கூட்டத்துல எத்தனை வருஷம், அவள் 12 வருஷமா அவதிப்படுறான். அவள் வேதனைப்பட்டாள், வலி தாங்க முடியவில்லை, வேதனைப்பட்டாள். அவளுக்கு இருந்த வியாதி பெரும் சுமையாக இருந்துச்சு. அவள் எப்படா சுகமாவ கஷ்டப்பட்டிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இவளை சுகப்படுத்த முடியாதுன்ற முடிவு எல்லா மருத்துவரும் சொன்னாங்க, இவளை சுகப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிட்டாங்க எல்லாரும். இவள் கஷ்டப்படுறா, வேதனையில் ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இயேசுவின் அற்புதங்களை கேள்விப்பட்ட அவளுக்கு ஒரு தைரியம், ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு. மருத்துவர்கள் கைவிட்டாங்க, அவர்கிட்ட போனா நிச்சயமா சுகம் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப அவர் அருகே சென்றால் இவர் மீது இறக்கப்பட்டு கிறிஸ்துவானவர் அவரை சுகப்படுத்துவார் சொல்லிட்டு கிட்டக்கு போனாலே போதும்ட்டு நினைச்சான். ஆனா அங்க என்ன நடக்குது, ஒரே கூட்டம். ஒரு பொம்பளை எப்படி கூட்டத்தை தள்ளி அகிலியான்னு எப்படி நடுவில் போக முடியும். அந்த காலத்துல அந்த மரியாதை, அந்த ஒரு இது ஒன்று இருந்து அவங்க அந்த அளவுக்கு போக முடியாது அந்த இடத்துல. அப்ப நிறைய கூட்டம் நெருங்கிச்சு. இதற்கு எப்படி பக்கத்துல போகுதுன்னு சொல்லிட்டு குழப்பம் அடைஞ்சு சோர்வு அடைஞ்சிட்டான். சுகமாயவன் அவரை போய் பார்த்து சுகமாயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உடையாந்தார், நம்பிக்கை துளிர்த்து உடையாந்தான். ஆனா ஜனக்கூட்டம் எப்படி நெருக்குத, எப்படி நான் அவர்கிட்ட போறது, உள்ளக்குள்ள உடனே சோறு வந்துருச்சு. சுகமாவேனா சோறு வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப இயேசு ஜனக்கூட்டத்து மத்தியில இவன் நடந்துட்டு இருக்காருல கூட்டமா, அவன் எங்க இருக்காளோ அவர் பக்கத்துல நேரா இவரு வந்து பாத்தீங்களா எப்படி நடக்குதுன்னு. அவ எங்க இருக்காளோ அவளுக்கிட்ட வராரு அவரு. இவன் அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடியாம நிக்கிறான் அந்த இடத்துக்கிட்ட. ஆனா அவளை தேடி இவரு அவள் திசை நோக்கி வர நடந்தது. அப்ப அவருக்கு தெரியுமா இல்லையா, நிச்சயமா முன்னாடியே தெரியுது. கடவுள் அவர்கிட்ட வர்றாரு. அவருக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம், நம்ம பக்கத்துல நம்மகிட்ட நேரம் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப பெரிய மருத்துவர் வந்து இருக்காரு, அங்க நிக்கிறாங்க. எப்படி நான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்காரு. அந்த கூட்டத்துல இவளால பேச முடியல. எப்படி, ஏன் பேச முடியல, கடவுளே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு பேச முடியல. ஏன், கூட்டம் கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டுலாம் கிடப்பாங்க. அதை ஒண்ணுமே செய்ய முடியல இவளால. நான் என்ன சொல்றா இப்ப என்ன சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால், எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம். அவன் என்ன சொல்றான்,
யாவீர் என்ன சொல்றான், நீங்க கையை வச்சா போதும்னு சொல்றான் அவன். இவன் என்ன சொல்றான், எந்த ரொம்ப பெருசா இருக்குது, வஸ்திரத்தின் ஓரத்தை கூட தொட்டா போதும், சும்மா லேசா அந்த துணி அப்படி லேசா தொட்டாலே போதும், ஓரத்தை சுகமாயிடுவார். விசுவாசத்தை பார்த்தீங்களா, அப்படி இருந்தது. அப்ப தன் கரத்தை நீட்டி அவன் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை அப்படியே இப்படி இப்படி அந்த கூட்டம்லாம் நெருக்குது பார்த்தீங்களா, அவர் வர இவ பக்கத்துல வர இவ கை மட்டும் தெரியும், நேராக போய் அந்த ஓரத்தை தொடுறான், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொடுறான். அந்த நொடியில், அந்த நிமிஷத்தில், அந்த செகண்டில் என்ன நடந்தது, அவளுக்கு என்ன நடந்தது, அந்த உணர்வை அடைகிறான். வலி இதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அவள் எப்படி கஷ்டப்படுறான்றது அவளுக்கு தான் தெரியும். அந்த வலி இலி எல்லாமே ஒரு நொட்டியில் போயிடுச்சான், டக்குன்னு போயிடுச்சான், தொட்ட கையோட போயிடுச்சான், அந்த தொட்ட கையோட போயிடுச்சான். அந்த நேரத்தில் புது பலன் அடைந்தால் போட்டிருக்கு, அப்படியே புது பலன் மாதிரி வந்துச்சான். கஷ்டம் நீங்கிச்சு, பெரும்பாடு நீங்க பெரும்பாடு நீக்கி போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு 12 வருஷமா கஷ்டப்பட்டவ ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ சந்திச்சா முடிஞ்சிச்சு. நம்மளும் எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருக்காரு, அந்த கஷ்டம் நீங்களும்னு ஆண்டவர் கட்டளைட்டாருன்னா அந்த நொடி பொழுதுல நம்மளை விட்டு போயிடும். ஒரு அற்புதமான ஒரு வசனம், வாக்கு தத்த வசனம் நமக்கு இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்த்தாளா இல்லையா, தேவனுடைய மகிமையை கண்டாளா இல்லையா, நீ விசுவாசி, கடவுள் சொல்றது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ பார்ப்ப அப்படின்னு, நீ பார்ப்ப, உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ பார்ப்ப அப்படின்னு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். பார்த்தீங்களா, மெயினான பாயிண்ட் இது, மார்க்கில் இருக்குது. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி நடக்கும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நடக்கும் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்றான், அவன் உண்மையாக உங்கள்கிட்ட சொல்றான் அப்படின்னு. வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீய என்ன செஞ்சா, தொட்டுட்டு சுகமாயிட்டோன்னு என்ன செய்தா, நைஸா நழுவுறான், அப்படியே கூட்டத்தோட குடும்ப நழுவி சுகமாயிட்டு அப்படி சொல்லிட்டு நைஸா நழுவி அப்படி போயிடலாம், நழுவுறாங்க. சட்டான என்ன செஞ்சாரு, நழுவுறாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்துல நின்றுட்டு வேகமாக வந்துட்டு இருந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்றுட்டு என்ன செஞ்சாரு, திரும்பி பார்த்து, அவன் பின்னாடி தான் இருக்கிறான், திரும்பி பார்த்து சுற்றி பார்க்குறாரு. எல்லாரும் கேட்க முடியாத இப்படி நின்னோன்னே என்ன நினைச்சிருக்கோம், சலசலப்பு ஏற்பட்டுருக்கோம், ஏன் நிற்கிறாரு தெரியல. அப்போ எல்லாரும் பார்க்கத்தக்கதாக என்ன செய்யறது, குரல் கிளீனாக கேட்குது, என்னை தொட்டது யார். இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த கூட்டத்தில் தொட்டது யாருன்னு கேட்கும்போது என்ன ஆச்சரியப்பட்டாங்க, ஏன் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி நெருங்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, நீ தொட்டது யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு பேச தலையிட்டு என்ன சொல்றாரு அவரு, ஐயரே திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். இப்படி நெருக்கிட்டு இருக்காங்களா உங்களை சுற்றி, அப்படித்தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அங்கேருந்து வர வழிகளெல்லாம் நெருக்கிட்டு நிற்கிறாங்க அவரை. சில நேரத்தில் அவர் அப்படியே அழக்க தூக்குற மாதிரிலாம் போதும், அந்த அளவுக்கு நெருக்கிறாங்க அவரை, அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு. அப்போ அப்படி நெருக்கிறதுனா அதான் கேட்குறாரு, சூழ்ந்து இப்படி நெருக்கிட்டு இருக்காங்க, தொட்டது யாருன்னு போய் கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ஸ்திரீயின் விசுவாசத்தை கடவுள் வெளிப்படுத்தப்படாமல் அங்கிருந்து போக மாட்டார், அந்த சாட்சி சொல்லப்படாமல் போகக்கூடாது. அதனால தான் அவர் அங்கே நின்று அவள் வாயால் சொல்லப்பட வேண்டும், என்ன நடந்தது சொல்லணும். எப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம்ன்றத நம்ம தியானிக்கும் போது மிக மகத்தான ஒரு பெரிய விசுவாசம். அவளுடைய விசுவாசத்தை எண்ணி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். அது மட்டும் இல்லை, அவர் ஏன் நின்னாரு, இன்னொரு காரியமும் இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். நின்னாரு, எதுக்கு நிற்கிறாரு, அவர் திரும்ப அவர்கிட்ட ஆறுதலான வார்த்தைகள் கூற வேண்டும், ஆறுதலான வார்த்தை கூறணும். அப்போ இது ரெண்டும் நடக்கணும். இப்போ எனக்கு தொட்டது யார் என்று கேட்டதற்கு யாருமே பதில் சொல்லல. அங்கே உள்ளவங்களாம் யாராவது சொன்னாங்க, நான் தான். எத்தனை பேர் சொல்லியிருக்கணும், எல்லாரும் நெருக்கி தொட்டுட்டு வந்திருக்காங்களே, எத்தனை பேர் சொல்லியிருக்கணும், நானும் தான் தொட்டேன் ஆண்டவர், எல்லாரும் தான் தொட்டோம் சொல்லியிருக்கணுங்களா, ஒருத்தவங்க கூட சொல்லலை. தொட்டது யாருன்னு கேட்ட கேள்விக்கு
யாருமே பதில் சொல்லல, அப்படியே சைலண்டா நிக்குது. நேரம் அவர் என்ன செய்யறாருப்பா, என்னை தொட்டது யாரும் சுத்தி சுத்தி கேட்கிறாரு, யாரும் பதில் சொல்ல. இப்ப என்ன செய்யறாரு, ஸ்திரியை பார்க்கிறாரு, நேரா என்னை தொட்டது யாருன்னு சொல்லு, யாருன்னு கேட்கிறாரு. நேர ஸ்திரியை பார்த்து என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவளால் என்ன செய்ய முடியல, அவ சுகமாயிட்டான்னு சொல்லிட்டு நழுவி போயிடலான்னு பார்த்தா ஆண்டவர் விடல. உன் வாயால வரணும் விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை எல்லாத்தையும் காட்டணும். அந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு அதை படிக்கும்போது, இதை இன்னும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்ட்டு. அப்ப இனி அவள் ஒழித்து கொள்ள வழி இல்லை. அவள் நடுங்கிட்டே வரலாம் அவர்கிட்டக்கு. நடுங்கிட்டே வந்து என்ன செஞ்சா, பாதத்துல விழுந்துட்டான். இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்துட்டான். எல்லா ஜனத்துக்கும் முன்பாக தனக்கு நேர்ந்த வியாதி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்றான். நம்மளை ஆண்டவர் சுகப்படுத்தினார எதையோ ஒன்று செய்தா அதை சாட்சியா சொல்லும் போது யாரும் மகிமைப்படுத்தப்படுறாங்க, நம்மளா ஆண்டவர். அப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவது மட்டும் இல்லை, அதுக்கு மூல காரணம் என்ன, விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும்னு காட்டுறாங்க. அப்ப மற்றவங்களுக்கும் அந்த விசுவாசம் வரணுங்கிறதுக்காக சாட்சியா அவங்க சொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்ப இவ சொல்றா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானார் என்று அவ சொல்றான். நான் வஸ்திரத்தை நான் நினைச்சேன், நான் நேரா போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாவேன்னு நினைச்சேன். அதே மாதிரி தொட்டேன், அந்த நொடியில என்ன சுகமானதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுது, மொத்த ஜனங்கள் எதிர்க்க சொல்லுது. எப்படி இருந்திருக்கும் அந்த ஜனங்கள், யாருக்கா தெரியுமா இது நடக்க போகுது? மௌனமா ரகசியமா ஒரு காரியம் நடந்துச்சு, சீக்கிரட்டா ஒரு காரியம் நடந்துச்சு. யாருக்காச்சும் தெரியுமா? ஒருத்தவங்களும் தெரியல. இவர் வாயால சொல்லப்படும் போதுதான் தேவன் மகிமைப்படுகிறார். அவளுடைய விசுவாசம் என்ன என்பதை காட்டுது. அங்க சொல்லப்படுது, பரிபூர்ண சுகம் அடைந்தார். பரிபூர்ண சுகம் அடைந்தான்னா அவன் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கான். 12 வருஷம் மொத்தமா கிளீன் ஆயிடுச்சு, மொத்தமா கிளீன் ஆயிட்டு. அப்ப வந்து நைஸா நழுவி விட வேண்டிய எண்ணிய அந்த ஸ்திரிய கடிந்து கொள்ளல கடவுள். கடிந்தா கொண்டாரு. என்ன பதிலுக்கு என்ன சொல்றாரு, மகளே. எப்படி கூப்பிடுறாரு, எப்படி கூப்பிடுறாரு பார்த்தீங்களா, மகளே. அந்த முதல் வார்த்தையிலே அவளுக்கு இதாயிரும். ஏன்னா தன்னுடைய மகள்னு என்று சொல்றாரு, மகளே திடன் கொள், தைரியமா அப்படின்ட்டு. தைரியமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்ட்டு. எப்பா எப்பேற்பட்ட ஒரு ஆறுதலான வசனம் பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு ஆறுதலான வசனம். எவ்வளவு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வந்த நீ தொட்டு சுகமாவன. இப்ப அந்த சுகம் கொடுத்தவர் என்ன சொல்லி அனுப்புறாரு, மகளே நீ சுகமாயிட்ட, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, தைரியமா இரு, நீ வந்து சமாதானத்தோடு போயிடுமா, நீ சந்தோஷமா வாழ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த ஸ்திரீ உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அவள் இயேசுவை கண்டு என்ன செஞ்சா, கதறல. இயேசுவை கண்டு இயேசு வராரு, அவர்கிட்ட ஓரத்துல வராரு. வரும்போது கதறி போய் உளுந்து கெஞ்சி கதறினாள். அவ செய்திருக்கலாமா, செய்திருக்கலாமா இல்லையா? அதான் விசுவாசம். அவன் என்ன செய்யலாம், மௌனத்தோட அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தலாம். எப்படி, நேரா போய் தொட்டனாச்சும் நான் சுகமாய். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது, அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப நம்ம விசுவாசத்தை வந்து காட்டணுங்கிறது தான் இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ இயேசு தன்னை நிச்சயமா குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருந்துச்சு அவரிடத்துல. அவரிடத்துல கேட்க கூட தேவையில்லை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாச்சும் நான் சுகமாவேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்னை குணப்படுத்துவாருன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பெரிய விசுவாசம். கேட்டாதானே அவர் கொடுப்பாரு, கேட்டாதானே அவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் என்னுடைய வருத்தத்தை போய் சொல்லணும், சொன்னா தானே அவர் செய்வார் இல்லையா? இவன் என்ன நினைக்கிறான், வஸ்திரத்தை தொட்டாலே போதும் அவன் சுகமாயிடும், இந்த ஓரத்தை அப்படி தொட்டாலே நான் சுகமாயிடுவேன். பெரிதான ஒரு விசுவாசம், பெரிய விசுவாசம். அப்ப அவனுடைய விசுவாசத்துக்கு பதிலாக இயேசு வந்து என்ன புறப்பட்டுச்சு, வல்லமை புறப்பட்டுச்சு. ஏன்னா கேட்குறேன், என்னிடத்துல வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் சொல்றேன்.
யார் என்னை தொட்டது வல்லமை புறப்பட்டுச்சுன்றது. அப்போ அதற்கு இயேசு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். யாக்கோபு 5:15 என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளின்னா என்ன, வியாதி உள்ளவர்கள் ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பார்த்தீங்களா, சுகம் ஆயிட்டா அதோடு கூட என்ன கிஃப்ட் வருது உங்களுக்கு, பாவமும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லுது. நமக்கு சுகம் வியாதியில தான் இருந்தா அது நம்ம கடவுள்கிட்ட கேட்டு சுகமானா பாவமும் நமக்கு மன்னிக்கப்படுதுன்னு ஆண்டவராங்க சொல்றாரு. இயேசு அழைத்து கொண்டு போக வந்த யாவீர் உடந்த காட்சியை பார்க்கலாம் ஆச்சரியமா. ஏன்னா கூடத்துல இருக்காரு, மகள் வீட்டுக்கு மகளை பார்க்கறதுக்கு அழைத்து கொண்டு போறதுக்காக அவர் கூட வந்தாரு. போற வழியில இதையும் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கான் அவருக்குள்ள என்ன நடந்திருக்கான், துளிர்த்திருச்சான். இன்னும் நம்பிக்கை துளிர்த்திருச்சான். ஏற்கனவே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாவான்னு வர சொல்லிட்டான். அப்ப கூட இழுத்துட்டு போறான். அழைத்துட்டு போகும்போதே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது நடுவில். அப்ப நடக்கும்போது இந்த சம்பவம் அவனை மென்மேலும் இன்னும் ரட்சகத்துல நெருக்கத்தை உண்டாக்கிடுச்சான். அவனுக்கு நம்பிக்கை அவனுக்கும் இன்னும் அதிகமா வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சு, நிச்சயமா மகள் சுகமாவா, ஏன்னா அவள் சாக கிடக்கிறான், நிச்சயமா சுகமாயிடுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப அவங்க யாவீர் வீட்டை நோக்கி புறப்பட்டு போறாங்க. போகும்போது அந்த கூட்டத்துல என்ன நடக்கும், போயிட்டு இருக்காங்க. யாவீர் வீட்டை நோக்கி போறாங்க. இப்ப போகும்போது நடுவில் என்ன நடக்கும், இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒருத்தன் வரான், அங்கிருந்து உள்ள நுழையிறான். அந்த கூட்டத்தில் நுழைஞ்சு என்ன சொல்றான், எல்லாருக்கும் அவருக்கு ஒரு செய்தியை கொண்டு வரான். அந்த மனுஷனுக்கு ஒரு செய்தியை கொண்டு வரான், மறிச்சிட்டா இனிமா போதகரை தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கடன் போய் சுகம் ஆயிடுவா, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செஞ்சார், இப்பதான் ஆண்டவர் சுகம் ஆயிடுவா அப்படி சொல்லிட்டு போகும்போது இவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்ட மகன் செத்து போயிட்டான்ற ஒரு செய்தி வந்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் திடீர்னு போன விசுவாசம் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். விசுவாசம்ல துக்கம் அவனுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். உடனே என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து அந்த தெய்வீக இரக்கத்துடன் என்ன சொல்றாரு, தகப்பனை பார்த்து பயப்படாது, உடனே பயப்படாது, உன் விசுவாசம் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல, திரும்ப சொல்ல விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவார், விடுவிக்கப்படுவார். நீ என்ன செய்ய, பயப்படாத என்று. அங்க ஸ்திரீக்கு என்ன சொன்னாரு, திடம் கொள். இங்க என்ன சொல்றாரு, பயப்படாத. கடவுள் பார்த்தீங்களா, நம்ம அப்படித்தான் சோர்த்து போகும்போது திடனற்று போறோம். அப்ப கடவுள் சொல்ற திடம் கொள், தைரியமா இருக்கு. அதே போல பயந்து போய் நடுங்கும் போது, மகள் செத்துக்காலையில் பயந்து போய் நடுங்கும் போது கடவுள் என்ன சொல்றாரு, பயப்படாத. அதான் அவருடைய ஆறுதல், அதான் தாங்குறது, கடவுள் தாங்குறது. அருமையான ஆறுதலான வார்த்தை. யவீர்கிட்ட சொன்ன 3 வார்த்தைகள் முக்கியமான பாடம் என்ன, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு, ரட்சிக்கப்படுவாங்க. எந்த கஷ்டம் துன்பம்னாலும் நீ ரட்சிக்கப்படுவ. ரட்சிக்கப்படுறதா பரலோகத்துக்கு போறது சொல்லுவேன், நீ விடுதலை ஆக்கப்படுவ. எப்பேற்பட்ட சோதனை எதிர்னாலும் நீ விடுதலை ஆக்கப்படுவ. அதனால நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. திட்டம் கொள்ளு, விசுவாசம் உள்ளவனாக கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காட்டு அப்படின்னு 3 பாடத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், ஒரே வசனத்தில் சொல்லிட்டேன். இந்த வார்த்தை அவன் கேட்டவுடன் என்ன வந்திருக்கும், மகள் செத்துட்டான்றது ஒரு கவலை வருது. உடனே இன்னொரு கூப்பிடுறது கேட்குது பக்கத்துல, பயப்படாத நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குது. உடனே அவனுக்குள்ள இன்னும் தொடுத்துருச்சு. என்ன தொடுத்துருச்சு, நிச்சயமா அவன் எந்திரிப்பான். அவனுக்குள்ள இன்னொரு நம்பிக்கை தொடுத்துருச்சு. இப்பயும் இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்காரு இல்லையா. இதை நம்ம வேத வசனத்தை படிச்சுட்டு அது அந்த காலத்துல நடந்தது, அது முடிஞ்சு போச்சு, அவர் போயிட்டே இருக்கு, அந்த உணர்வு இருக்கா நமக்கு. போனவரும் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்க, பரலோகத்திலிருந்து அங்கேயிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன வல்லமை தெரியுமா, சர்வ வல்லமை உள்ள தேவன் போடுங்க. அவருக்கு ஒரு 3 வல்லமைகள்ல ஒரு வல்லமை உண்டு. என்ன தெரியுமா, ஒரே நேரத்துல எல்லா இடத்துலையும் பேச முடியும், ஒரே நேரத்துல எல்லாரும் சிந்தனையும் அறிய முடியும், ஒரே நேரத்துல எல்லாருக்கும் அற்புதத்தை செலுத்த முடியும். அதான் சர்வ வல்லமை உள்ளது. அந்த ஒரே நேரத்துல இத்தனை பேர் யாராவது துக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் சந்திக்க முடியும் ஒரே நிமிஷத்துக்கு, ஒரு செகண்ட். அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான தேவன். அப்ப
இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம அவர் சொல்ற ஒரே வார்த்தை, பயப்படாத, திடம் கொள்ளு, நீ ரட்சிக்கப்படுற, விசுவாசம் பண்ணுவனால. இதை விட்டு இது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வசனம். அப்படியே கஷ்டமான சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுது இந்த வசனத்தை நீங்க எழுதி குடிச்சு வச்சு இதை மனசுல வச்சிங்க, ஆழமா பதிய வச்சுங்க. பயப்படாத, விசுவாசம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும், ரட்சிக்கப்படுவ அப்படின்ட்டு. அந்த பெரிய மனிதனுக்கு உதவி செய்ய அவர் என்ன செய்றாங்க, நேரம் துரிதமா வீட்டை நோக்கி போறாங்க. நேரம் வீட்டை நோக்கி போறாங்க. சோதனை, கஷ்டம், துன்பம், பேர்பட்ட சோதனை வந்தாலும் ஸ்திரியை போல அந்த யவீருவின் விசுவாசத்தை அவன் காட்டும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுகமாகும். நான் வஸ்திரத்து வார்த்தையாக தொட்டா சுகமாகும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கடைசி வரைக்கும் விசுவாசமாயிரு, நீ ரட்சிக்கப்படுவ, விடுதலை ஆக்கப்படும். இதுதான் இந்த பாடத்தில் உள்ள பாடம். மறித்து கிடந்த உடல் அங்க இருக்குது, அறையில் இருக்குது. யவீருடைய வீட்டுல அறையில் இருக்குது. அந்த அறையில் போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, எல்லாரையும் உள்ள கொண்டு போறாரு. சார் பேர் வெளியே போக சொல்லிட்டு, ஏன் இப்போ வெளியே போக சொன்னாருன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வேற யாரையும் அவர் இயேசு கிறிஸ்து உள்ள விடல. மக்கள் பெற்றோர்கள், அதாவது அந்த மகனை பெற்ற பெற்றோர்கள் மாத்திரம், அப்பா அம்மாவை மாத்திரம். அதுக்கப்புறம் சீஷர். எத்தனை சீஷர்கள்? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் தான் நம்ம படிக்கும்போது அதிகமாக இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறாங்க. அப்போ அநேக சீஷர்கள், ஸ்திரீகள்லாம் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஜனங்களை அழுகுறவங்களை பார்த்து என்ன சொன்னார், அழாதீங்க, அழாதீங்கன்ற. அது மென்மையா சொல்றது, அழாத அப்படின்னு, கவலைப்படாத, அழாத, ஏன் கண்ணீர் விடுற, கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுக்கிறார். அவங்க ஜனங்கள் அழுதுட்டு இருக்கிற ஜனங்கள். அவள் மரித்து போகல, அவள் நித்திரையா இருக்கிறாள். அதான் அவர் சொன்ன வார்த்தை, இவள் மறிக்கல, அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா உண்மையில அங்க என்ன இருக்கு, மறிச்சுட்டான், மறித்துதான் கிடக்கிறான். நடக்கும்படியே துக்க வீட்டுல அழுகுறல், துக்கம் கொண்டவர்கள் இருக்கும். துக்க வீட்டுல போது அழுதுட்டு தானே இருப்பாங்க. இவர் அழாதன்றது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அவள் என்ன உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் அவன் உயிரோட யாருக்கா, செத்து போயிட்டா போயிட்டா, இவர் அழாதுன்னு சொல்றாரு. எந்த உரிமையில இவர் இப்படி சொல்றாரு? நம்ம கலாச்சாரம் அப்படித்தானே. அது அந்த காலத்துல எப்படின்னா, யாராவது மறிச்சிட்டாங்கன்னா சுத்தி உள்ள கூட்டங்கள்லாம் மற்றவர்களோட இவங்களும் துக்கம் கொண்டாடுவாங்க. அதாவது வெளியில உள்ள ஆண்கள்லாம் உங்களோட சேர்ந்து அழுவாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தது. எந்த உரிமையில இவர் சொல்றாரு அழாதீங்க அப்படின்ட்டு. மரித்த உடலை பத்தி அவங்க தெரியுங்கள, என்ன இருக்காது மரித்த உடல்ல, என்ன இருக்காது அங்க அப்படியே அங்க பிணம் இருக்குதுன்னா என்ன இருக்காது, முதலாவது உயிர் இருக்காது. அப்புறம் எந்த அசைவும், கண்ணு சிவிட்டு எந்த அசைவும் இல்லாம அப்படியே பொம்மை மாதிரி கிடக்கும், அப்படியே சில மாதிரி இருக்கும். இதுதான் மரித்த உடல். அப்ப எந்த அசைவும் இல்லை இப்படி சொல்லிட்டு பிரயாசம் பண்றாங்க. எப்படி பிரயாசம் பண்றாங்க, எந்த அசைவும் இல்லை, ஒன்னத பிணமா கிடக்குறா. இவர் என்ன சொல்றாரு, அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு பிரயாசம் பண்றாங்க. அவர் இங்க அவர் விசுவாசத்தோட அங்க வராரு, நான் எழுப்புவேன், அந்த பெண்ணை எழுப்புவேன் அப்படின்னு வராரு. இந்த கூட்டம் என்ன சொல்லுது, பரியாசம் செத்த பணத்தை எப்படி எழுப்புறது, நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரயாசம் பண்றாங்க. அதனால கடவுள் என்ன சொல்றாரு, தயவுசெய்து கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை மட்டும் கூட்டாரு உள்ள, சீஷர்கள் 3 பேரையும் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு உள்ள கொண்டு போறாரு. அப்ப அந்த சிறுப்பினிடம் அந்த பெண் அப்படியே பிணமா கிடக்கிறான் எதிர்க்க. அப்படி கிட்டக்கு வர, கிட்டக்கு என்ன சொல்றாரு, என்ன செஞ்சார் சொல்லுவாங்க. அப்பா பிணத்தோட கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது சுகமாயிட்டா. இங்க இவர் என்ன செஞ்சாரு, பிணத்தை கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்ச உடனே செய்யல, கையை பிடிச்சிட்டு அந்த பிணத்தின் கையை பிடிச்சு, இல்லையே எழுந்து, ஒரே வார்த்தை தான், பிள்ளையே எழுந்து. யார் இருக்கா, பெத்தவங்க சாட்சி, 3 சீஷர்கள் சாட்சி. அப்ப அந்த சிறு பெண்ணு எழுந்து அப்படின்னு ஒரே வார்த்தை தான், வேற ஒண்ணுமே சொல்ல, வேற எதுவுமே சொல்ல.
கையை பிடிச்சிட்டு. அப்போ யாரோட வல்லமை? ஆண்டவருடைய வல்லமை நேராக எங்கே போகுது? அவருடைய கரத்தின் மூலமாக எங்கே போகுது? சிறு பெண் போது வாயில் வார்த்தையில் வல்லமை இருக்குது. வாயில் வார்த்தையில் வல்லமை இருக்கு. உடனே பணமாக இருந்த ஒரு உடம்பு வந்து அப்படி நடுங்குச்சான். நடுங்கியதுன்னு போட்டுருக்கு. ஒரு மாதிரி நடுங்குச்சான். உடம்புலாம் அப்படி நடுங்குதான். நடுங்கு இதயம் துடிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நின்று போன இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. வெறுத்து, அதாவது வெளுத்து கணக்கு செத்தவங்க உதற எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும். அது என்ன செய்யும்? அந்த வெளுப்புலாம் போகுதான். போனோட என்ன செய்திருப்பான்னு நினச்சிப்பாரு. அதாவது உயிர் உள்ள வருது, உடல் ஆடுது, அசைவாகுது, இதயம் துடிக்கிறது. அந்த வெறுப்பு போய் புன்னகை தாழ்வுடு எடுத்தோன்னு சிரிக்கிறான். ஒரு புல் சிரிப்பு சிரிக்கிறான். ஒரு புல் சிரிப்பு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். விரிவாக பார்த்தாலும் கண்ணை தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது. இப்படி இப்படி பார்ப்பாங்க தெரியுமா? திடீர்னு எழுப்பி விட்டா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பிடுங்க யாரையாச்சும், அந்த மாதிரி பார்த்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவள் நித்திரையா இருக்கிறாள். அப்போ மரித்தவர்கள் எப்படி இருக்காங்க? நித்திரை கூட தான் தூங்குறாங்க. அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அவங்க சரீரமே போயிடுது. ஆண்டவர் சொல்றது, அவங்க நித்திரையா இருக்காங்க. நான் எழுப்பும் போது எந்திரிப்பாங்க. யார் யார் மரணத்துக்குள்ளாங்கனாலும் அத்தனை பேர் எந்திரிச்சாகும் இயேசு கிறிஸ்து வரும்போது. அதான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள். உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவரே உயிர்த்தெழுந்து காட்டிட்டாரு. நிறைய பேர் உயிர்த்தலும் வச்சாரு. ஜனங்கள் சாட்சி பைபிள்லையும் எழுதியிருக்கு. அவர் மரித்தவர்களான உயிரோட எழுப்புனாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் பாருங்க, லாசரு கல்லறை இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க பார்த்துட்டு இருக்கா இல்லையா? எருசலேம்ல போய் டூரிஸ்ட் போய் பார்க்குறாங்களா இல்லையா? ஏன் பார்க்குறாங்க? சாட்சி. அவன் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான். ஒரு கல்லறையை பார்க்கறதுல என்ன இருக்கு? ஒரு கல்லறையை பார்த்துட்டு வருதுல என்ன இருக்கு? எந்த எண்ணத்தோட போறாங்க? இந்த இடத்துல தான் அவன் உயிரோட வெளியே வந்தான். அப்படி சாட்சியாக தான் அப்படி பார்க்குறாங்க. மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள் அப்படின்ட்டு ஒரு சாட்சி. அப்ப பலவீனத்தோடு மரித்தாள். அவன் எப்படி மரித்தான்? அவ சாவ கிடக்கிறான்னு சொல்றான் அந்த அப்பா. பலவீனத்தோட மரித்தாள். அவன் எப்படி மரிச்சிருக்கணும்? கஷ்டப்பட்டு நோயில பட்டு அப்படி மரிச்சிருக்கா. மரிச்சா இப்ப என்ன செய்யறா? முழு பலத்தோட சுகத்தோட எந்திரிக்கலாம். கண்ணு விரிவா ஆயிடுச்சு. எந்திரிக்கிறான். கட்டில விட்டு எழுதி மெதுவா எழுந்திரிச்சாலாம். எழுந்து அந்த ரூம்ல அப்படியே நடந்து வரா. எழுந்த சிறு பெண்ணு அந்த அறையிலிருந்து நடந்து வரா. அதை பார்த்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ஆனந்த கண்ணீர். அப்ப இப்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. முதல் எந்த கண்ணீர்? துக்கமான கண்ணீர் அழுதுகிட்டு இருந்தாங்க செத்து போனதுக்காக. இப்ப சந்தோஷத்தின் கண்ணீர். சந்தோஷமா பார்க்கறாங்க. ஏன்? செத்து போன மகள் எந்திரிச்சுட்டா. ஒரு மனசுக்குள்ள இவரை இனிமே எப்ப பார்க்கறது? இவர் செத்துட்டால இனிமே எப்ப பார்க்கறது? முடிஞ்சு போச்சு, என் மகளே முடிஞ்சு போச்சுன்ற மனசுல இருந்து கவலையோட இருந்தாங்க. அப்ப அந்த பெண் எழுப்ப வச்சுட்டாரு. எந்திரிச்சு நடக்கிறா. அதான் எந்திரிச்சு நடந்து வரா. அதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீரா இருக்கு. உடனே இயேசு என்ன சொன்னார்? அவளுக்கு சாப்பாடு. கடவுள் என்ன சொல்றாரு? நம்ம பாட்டு அவர் பாட்டு வெளியே போயிருக்கலாம்ல, முடிஞ்சிச்சு வேலைன்னு முடிய போயிருக்கலாம்ல. இன்னும் ஒரு அவருடைய அன்பை பாருங்க, இன்னும் ஆழமான அன்பை பாருங்க. அழாதீங்கன்றது ஒரு பக்கத்துல, நீ கலங்காத பயப்படாதன்றது ஒரு பக்கத்துல, ஆறுதல் மேல ஆறுதல் கொடுக்குறாரு. ஜனங்க கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஆறுதல் கொடுக்குறாரு, தாங்குறாரு. நீ கவலைப்படாத, கண்ணீர் விடாத, திடன் கொள்ளு, கலங்காத அப்படிலாம் சொல்றாரு. விசுவாசமா இருந்தீங்கன்னா நடக்கிறத பார்க்க, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை பார்ப்போம் அப்படின்றது. அவர் சொன்ன மாதிரியே அவள் எந்திரிச்சா. உடனே இயேசு அவளுக்கு ஆகாரம். அங்கிருந்து எல்லா இடத்துலையும் இதை குறித்து யாருக்குமே சொல்லாதீங்கன்னு, இது போய் பெருசா சொல்லிட்டு தான் இருக்காதீங்க அப்படி சொன்னாலும் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அத்தனை பேரும் சாட்சி. அங்க நின்று பார்த்தவங்க அத்தனை பேரும் சாட்சி. அந்த பெண்ணை எழுப்பிட்டாரு. ஏன்னா அவங்களாம் பார்த்தாங்க அந்த பெண்ணை உயிரோட இல்லாம இருந்து அதை பார்த்தாங்க. எந்திரிச்சு அவங்க அப்பா அம்மா கூட உட்கார்ந்து இருக்குது பார்த்தோன்னே அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியான சம்பவம் எது வரைக்கும் போயிடுச்சு தெரியுமா? எங்கெங்கேயோ போயிடுச்சான். பக்கத்தில் உள்ள தேசம், பக்கத்தில் உள்ள ஊரு. மறித்த ஒருத்தவங்களை எழுப்பி விட்டுருந்தாருன்னா அது என்ன பெரிய ஒரு காரியமாச்சு, நடக்காத காரியமாச்சு. இது வரைக்கும் நடந்ததே இல்லையா? ஏசு கிறிஸ்து காலத்துல அது நடந்திருக்குது. அவரே செஞ்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் செய்தி போய் பேசப்பட்டுச்சு. இவர் என்ன செஞ்சாரு? காலையிலிருந்து உழைச்சாரு.
கடவுள் எங்கே பார்த்தாலும் போதனை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் சுகப்படுத்திட்டு பலப்படுத்திட்டு இருந்தவருக்கு இப்போ இளைப்பாறுதல் தேவைப்பட்டுச்சு. உடனே கப்பர்நகமுக்கு எதிர்கரைக்கு போவோம் வாங்க, ஆனால் கொஞ்சம் இளைப்பாறுதல் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படகுல செல்வதை சில பார்த்துட்டாங்க. சில பேரே பார்த்துட்டாங்க, படகுல போகிறத பார்த்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க உடனே கூட்டமா இந்த கரையில தான் அவரு கரையேறுவாரு, வாங்க அங்கே போய் பிடிச்சிருவோம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜனங்கள் திரும்பவும் அந்த கரைக்கு ஓடிடுச்சு. எந்த ஜனங்கள்? யார் அவங்கலாம்? வியாதியில உள்ளவங்க, கஷ்டத்துல உள்ளவங்க எல்லாம். இவர் இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்துட்டாரு, சாதாரண சுகத்தை கொடுக்க முடியாதா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அவரை பார்க்கறது. அநேகர் இவர் பார்க்கணும்னு ஆசையோட போய் பின்படுத்தினாங்க. ஆனா அவர் கரைக்கு சென்ற போது அவர் அநேகர் சூழ்ந்து கொண்டாங்க. நெருக்குவாங்களாம் இயேசு கிறிஸ்து, நெருக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டமா அவரை நெருக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஜனங்க அவரை பார்க்கணும்னு இருந்தது. நூற்றுக்கணக்கான வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தாங்க. அநேக ஜனங்களை என்ன செஞ்சுட்டாங்க, புல்வெளியில் அமர்ந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த புல்வெளின்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா, புல்வெளியில் தானே உட்கார வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாரு. அந்த இடத்துல இவங்க உட்கார வச்சுட்டு அவங்க கரையிலிருந்து பார்ப்பாரு, அவர் கவனத்தில் இருக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு? அவர் கவனத்தை அவர் கரையில் இருக்க படகுல இருக்க கரைக்கு வராது. இவங்கெல்லாம் ரெடியா புல்வெளியில் உட்கார வச்சுட்டாங்க, கூட்டமா ஜனங்களை. அப்போ கரையிலிருந்து மேலே பார்க்கும்போது தெரியும் ஜனங்கள், இவ்வளோ ஜனங்கள் இவருக்காக காத்திருக்கணும். அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் அதிகமாக ஜனம் கூட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த அதிசயம் எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு, இந்த அதிசயம் எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு. ஜனங்கள்லாம் கூடி வருது. இயேசுவால் இளைப்பாறவே முடியல. அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு போனாரு. ஜனங்க அவர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சோத்தை கொடுங்க, கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஆறுதலுக்கு பின்னாடி விளையாடுறாங்க. அவ்வளோ கூட்டம் அவரை நெருக்குது, காத்திருந்தாங்க. அவருடைய உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவருக்கு இளைப்பாற முடியல, மற்றவங்களுக்காகவே உதவி செய்தார். இதனை பார்த்து அவர் என்ன செஞ்சாராம், மனதுருகிட்டு இவ்வளோ கூட்டம் நிற்கித நமக்காக காத்துட்டு இருக்கார். மனதுருகிட்டு அவரு இவ்வளோ கஷ்டத்துல கொஞ்சம் இளைப்பாறுவான்னு வந்துமே, அப்போ கூட அவருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்கு போதனை கொடுக்க ஆரம்பிச்சார். சத்தியத்தை எடுத்து சொல்லி இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நாள் முழுவதும் களைப்பில் இருந்தாங்க. சாயங்காலம் ஆகுது, அப்படியே அஸ்தமிக்குது. நாள் முழுவதும் சாப்பிடலாம், இளைப்பாறவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் போதனை கொடுத்துக்கிட்டே சுகத்தை கொடுத்துட்டு நிறைய ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு. அப்போ ரட்சகர் மிகுந்த களைப்போடு இருந்தார். 2 சீஷர்கள் அவரை கைகளால் தாங்கினாங்கன்னு போட்டிருக்கு. அவரை கைகளால் தாங்கித்து அப்படி நிற்க வைக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக. எது பார்த்தீங்களா அவருடைய அன்பை என்னான்ட்டு? அவருடைய அன்பை பார்த்தீங்களா? வந்தவர்களை ஒற்றக்கூடாது, என்ன தேடி வந்திருக்காங்க. யார் தேடி வந்திருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா உதவி வேணும், இயேசு கிறிஸ்துவோட உதவி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதை நான் கொடுக்காம நான் போக மாட்டேன். கடவுள் நான் என்ன தான் தயாராக இருந்தாலும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், நான் இவங்களுக்கு என்னுடைய கஷ்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய களைப்போடு படகுல இருந்த அந்த படகுல பேரில் உட்காந்துருந்தான். செய்கை காட்டிங்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு அதிகமாக அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போதனை பண்ணிட்டு புத்திமதிகளை சொல்லித்தான் அவர் சுகப்படுத்திட்டு. 2ம் கலந்து செஞ்சிருக்கு. ஒரு பக்கத்தில் போதனை கொடுத்துக்கிட்டே சுகப்படுத்திக்கிட்டு நிம்மதியோடு திரும்பி தான் போனாங்க தவிர யாரும் குறையோட போகவே. வந்தவங்க எல்லாம் எதற்காக வந்தாங்களோ அத்தனை பேரும் சந்தோஷமாக திரும்பி போனாங்க. எனக்கு முடவர்கள் வந்தாங்களாம், என்னென்ன வியாதி இருக்கோ மனுஷனுக்கு அத்தனை வியாதி உள்ளவங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்காங்க. அத்தனை வியாதி உள்ளவங்க திரும்ப போகும்போது சுகமடைஞ்சு தான் போனாங்க. இன்னைக்கும் அவர் பரலோகத்தில் இருக்கிறதுனால, உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போனதை சீஷர்கள் பார்த்தாங்க, எழுதி வச்சாங்க. அவர் உயிரோட பரலோகத்துக்கு போனதை நாங்கள் பார்த்தோன்னு எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணா கேட்காத விட்டுருவார். நீ எப்படியா போ அப்படின்னு விடுவாரா? ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஆறுதலான வசனத்தை கொடுத்த. பயப்படாத, திடன் கொள்ளு, கலங்காத, இப்படித்தானே ஆறுதலாக சொல்லாது, அழாதீங்க, இப்படித்தானே ஆறுதலாக சொன்னாரு. அப்பேற்பட்ட தேவன் இன்னமும் அந்த பரலோகத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கவலையோடைய கண்ணீரோடைய அவர்கிட்ட பாதுபடியில் போய் கெஞ்சி கேட்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டார், நம்முடைய ஜபத்தை தள்ளி போட மாட்டார், காதில் வாங்காமல் போக மாட்டார். தேவன் தம்மையானவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.